கைஸ் இதை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? பணம். ஸோ ரீசன்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தலைக்கு 5000 ரூபா வந்து கொடுத்தாங்க. ஸோ அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து அந்த பணம் கிடையாது, இது என்னோட பணம். ஸோ எதுக்காக நான் இதை பேச வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ எனக்கு பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை சொல்லப்போனால். இருந்தாலும் இன்னைக்கு இது நடந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட்லேருந்து 5000 ரூபா நமக்கு போட்டிருக்காங்க. உண்மையுமே ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக நான் இந்த தடவை அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி வேற கட்சியில் இருந்தாங்க. ஆனால் இந்த தடவை இந்த கட்சிக்கு தான் போட போகிறேன்னு அவங்க சொன்னாங்க. சொன்ன உடனே எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா தோணுச்சு? இதை பார்த்த உடனே வெறும் 5000 ரூபா ஒரு 5 நிமிஷத்தில் செலவாகக்கூடிய பணம் தான் இது. இதை பேஸ் பண்ணி மயக்கி ஒரு ஓட்டை வாங்கலாம்னு நினச்சி பண்ணுறாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது தேர்தல் வேறு பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எல்லா வேலையும் பண்ணணும், பணம் கொடுக்கணும், இதெல்லாம் ஓகே நடக்கிறது தான். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அரசாங்கத்தில் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிரச்சனைகள் வெறும் இந்த ஒரு 5000 ரூபாயை காமிச்சு அவங்க எத்தனை தப்பு பண்ணுறாங்கிறத நீங்கள் யோசிக்க மாட்டேறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் பில்லை ஏற்றுனாங்க, வீட்டு வரி ஏற்றுனாங்க, ஒயின் ஷாப்பு நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 100-150 ஒயின் ஷாப் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அது 250-300 ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா பல மடங்கு வந்து இதை விட ஒரு வெறும் 5000 காட்டி அவங்க 50,000 கொள்ளையடிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்த தான் நான் அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து ஓட்டு போட போகிறேன்னு சொல்லி தயவு செஞ்சு அந்த விஷயத்த பண்ணாதீங்க. ஒன்றே ஒன்று தான், உங்களோட மனசாட்சிக்கு பிரகாரம் புதுசாக வரவங்களுக்கோ இல்லை இதுக்கு முன்னாடி நல்லா அரசியலில் வந்து பேசியிருப்பாங்க, பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்து மனசாட்சியோட ஒரு தடவை யோசித்து ஓட்டு போடுங்க. நன்றி.